ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அதான், அதாவது ஒரு பொண்ணு எப்போ வேணாலும் படத்துக்கு போகலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு படத்துக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு படத்துக்கு போயிட்டு பஸ்ஸில் வரும்போது நிர்பயா கதை தான். ஓகே, அதாவது நைட்டு வந்து படத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிவிட்டு அவன் எதுக்கு நைட்டு படத்துக்கு வந்தா அப்படின்னா அவளே விக்கிட்டு விக்டிம் ஆகிட்டான். இவன் தான் தப்பு. அதேதான். ஆனால் அந்த பொண்ணு மேலே அந்த பழியை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதுதான் திரும்பவும் சொல்கிறது தான், ஃபிசிக்கல் அப்யூஸை வந்து நம்ம வந்து ஐயோ இப்போ இங்கே என்னென்னா, யாராவது ஒருத்தன் வந்து அடிபட்டோ இல்லை இருக்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இது வந்து மென்டல் அப்யூஸை வந்து நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஆனால் பெரிய விஷயமாக எடுத்துக்கணுன்றதும் அது ஒரு நீட்சியாக வந்து 2 குழந்தைய வளர்த்து 4 வருஷமாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இங்கே கேட்குறதுல என்னென்னா ஒரு சின்ன சப்போர்ட்டிங் சிஸ்டம், நல்லா இருக்கியா, நான் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுமா, நான் அவன் கூட இருக்கிறேன், நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், ரைட், இந்த மாதிரி பேசியிருந்தாலே அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்றேன்.